ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை. டீ கடையில் போடுற மாதிரி மசால் வடையை நல்ல கிறிஸ்பியாக மணமாக எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசால் வடை பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பில் மசாலா வடை செஞ்சால் தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் டீ கடையில் இருக்கிற மாதிரி நமக்கு வடை இருக்கும். அடுத்து அது கூடவே 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நாம் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் பருப்பு அரைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 4 சின்ன பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச பருப்புலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கொரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நம்ம வடை சுடும்போது சேர்த்துக்கலாம். பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ நாம் எடுத்து வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் மசாலா வடைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் புதினா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து மசாலா வடை செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மசால் வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த கலந்து வச்ச மாவில் ஒரே ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னுமே இந்த வடை ரொம்ப மணமாக இருக்கும். நெய் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மசாலா வடைக்கு நம்ம தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வைக்கும்போது நமக்கு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நமக்கு காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 6 வடை வரைக்கும் சேர்த்துக்கலாம். வடையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வடை நல்லா செவந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நாம் வடையை திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது தெரியுது நல்ல கிறிஸ்பியாக எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள். பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணி மசால் வடை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா மளிகை கடையிலையுமே பட்டாணி பருப்பு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.